Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் போட்டியிட மாட்டேன் சொல்லிட்டு அறிவித்தது அது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நல்ல முடிவுன்னு பாக்குறீங்களா இல்ல அது போட்டியிட இல்லை அவங்க ஏற்கனவே சொன்னது தானே. நாங்கள் வந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தானே போட்டியிடுவோம் நாங்கள். அப்படிங்கிறப்போ ஒரு இடைத்தேர்தலில் உள்ளே போயிட்டு இன்னொன்றுங்க, அந்த இடைத்தேர்தல் விடை தெரிந்த இடைத்தேர்தல் யார் ஜெயிப்பாங்க தெரியும். விஜய் வந்து அவரை பற்றின ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. அவர் வெற்றி திருமகன்கிற மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் அவருக்கு லாபமாக இருக்க முடியும். எடுத்து அவர் போட்டியிடுற முதல் இடைத்தேர்தல் படுதோல்வி அடைஞ்சு கடைசியில் அவங்க அந்த அவர் நிறுத்துகிற கேண்டிடேட்டு டெபாசிட் இழக்கிறான்னு வச்சுப்போம். என்னத்துக்காகும்? அப்புறம் அதுக்கப்புறம் அவர் மேஜர் டெசிஷன் எதுவுமே எடுக்க முடியாது. ரொம்ப சிக்கலாயிரு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜஸ்ட் இந்த நிமிஷம் கிடைச்ச தகவல், நான் சொன்னது மாதிரியே அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஒரு பெரிய பார்ட்டி ஏடிஎம்கே அவங்களே புறக்கணிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நேற்றுக்கு கட்சியை ஆரம்பித்த விஜய் வந்து போட்டியிடுறதுன்னு முடிவு பண்ணுவாரா? பாஜகவுடைய தலைவர் அதுக்கான தேர்தல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அண்ணாமலையுடைய தலைமை மாற்றுவாங்க, அதுவும் இந்த ஒரு தேர்தல் ஒரு வருஷத்துல இருக்குங்க பொழுது மாற்றுவாங்கன்னு நம்புறீங்களா? அண்ணாமலையை மாற்றுவதற்கு எந்த முகாந்திரமும் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா இன்னொரு 1.5 வருஷத்தில் எலெக்ஷன் வருது. இந்த டயத்தில் ஒரு மாநில தலைவரை மாற்றிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது விவேகமா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக புதிய அகில இந்திய தலைவருக்கு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏடிஎம்கே எப்படி யோசிக்கும்? ஒரு பக்கம் பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம், இதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் நம்மோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் இருப்பாரோ அப்படின்னு. இப்போ பிஜேபியோட கூட்டணி விஜயோட கூட்டணி, இதில் எது லாபகரமாக இருக்கும் அப்படின்னா யோசிக்கலாம். இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சால் பிஜேபி மட்டும்தான் வரும், கூட வேற எந்த கட்சிகளும் வராது. ஆனால் விஜயோட கூட்டணி வச்சால் டிஎம்கேல இருக்கக்கூடிய இப்போ ஒட்டிகிட்டு இருக்க பல கட்சிகள் பெயர்ந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சுனில் இருக்காரு. சுனில் ஏதோ நிறைய அதிமுக தலைமையை குழப்பி கொண்டு இருப்பதாக நான் கேள்விப்படுறேன். இப்போ ரொம்ப ரீசெண்டா சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட சைன் பண்ண போறாங்க அதிமுக அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க. டிஎம்கேக்கு பிரசாந்த் கிஷோர் இருந்தார், ஒர்க் பண்ணாரு. ஆமா, அந்த தேர்தலுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பிரசாந்த் கிஷோரோட பேசினது ஏடிஎம்கே. டெல்லியில் எடப்பாடி இருந்தப்போ அவரை சந்திக்க வந்திருந்தார். அதிமுக சார்பில் பிரசாந்த் கிஷோரோட ரவி பர்னாடு பேசினார். ஆதா நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தன்னுடைய வேட்பாளர் அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ்க்கு இந்த வாட்டி சீட் இல்லைங்கிற மாதிரி போய் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முதல் விஷயம், காங்கிரஸுக்கு ஏன் வந்து வாய்ப்பு தரப்படலை? ஒன்று. ரெண்டாவது, இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அந்த மாதிரி காங்கிரஸுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறீங்க. பாவம், இந்த கேள்வியை காங்கிரஸே கேட்டுக்கல. காங்கிரஸுக்கே இதில் வந்து பெரிய அக்கறை இல்லை. காங்கிரஸே கேட்காத கேள்வியை வினோத் கேட்குறீங்க. ஓகே, அதாவது இடைத்தேர்தல் காங்கிரஸுக்காக எவ்வளோதாங்க பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கொட்டுறதுக்கும் ஏதாவது ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். அவர் திருமகன் ஈவேரா மறைவுக்கு பின்னு EVKS இளங்கோவன் நின்னார். அப்போ அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பேட்டிலாக இருந்தது. கொங்கு மண்டலத்தில் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்பட்டது. அதை நிரூபிக்கிறதுக்காக பணத்தை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ EVKS இளங்கோவன் மறைந்து விட்டார். திரும்பவும் காங்கிரஸை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அரும்பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு கூட்டணி கட்சியை இடைத்தேர்தலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எத்தனை தடவை தான் பணத்தை கொட்டுவாங்க, எவ்வளோதான் எஃபர்ட் எடுப்பாங்க? ஸோ அதுக்கு பதிலாக இந்த தடவை நம்மளே நின்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்க. இதை வந்து காங்கிரஸும் உறுத்தலாக நினைக்கல. இது வரைக்கும் அதுகிட்டே ஏதாவது மறுப்பு வந்திருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்களே ஏற்றுக்கிறாங்க. அப்போ இது டிஸ்கஸ் பண்ணி வந்த முடிவு தான். இல்லை, டிஸ்கஸ் பண்ணாமலே ஸ்டாலின் எடுத்தாலும் உடனே இவர் செல்வ பிறந்த கொடி பிடிச்சிருவாரா என்ன? அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை சார், அதாவதுங்க, ஈவன் வேல்முருகன் விஷயத்தில் கூட டிஎம்கே டிஸ்கஸ்லாம் பண்ணும். காங்கிரஸ் விஷயத்துலாம் டிஸ்கஸ் பண்ணவே பண்ணாது. காங்கிரஸில் டேக்கன் ஃபார் கிராண்டட். அது திமுகவுடைய கிளை அமைப்பு மாதிரி தானே. அது
ஈவன் கம்யூனிஸ்டுகள் சம்மந்தமாக முடிவெடுக்கிறப்ப கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸ் யாருங்க? என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ் தொடர்பாக ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் அங்கே பேசிக்கிறோன்றாங்க டெல்லியில். அது ராகுல் காந்தி லெவலில் ராகுல் காந்தி கனிமொழி இல்லாட்டி ராகுல் காந்தி டிஆர் பாலு அப்படி பேசி அப்படியே முடிவெடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்களை யாரும் கன்சிடர் பண்ணாங்க? சந்திரகுமார் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தேமுதிக முன்னாள் தேமுதிக 2014 ஏடிஎம்கே சார்பில் நின்றவர். அப்புறம் டிஎம்கேக்கு மாறிட்டார். நல்ல சாய்ஸ் கெட்ட சாய்ஸுங்கிறது இல்லை. ஒரு இடைத்தேர்தலை பொறுத்தளவில், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆளுங்கட்சி சார்பில் யாருன்னாலும் ஜெயிக்க போகிறாங்க. அதுதான் நடக்கும். அவர் ஏற்கனவே அறிமுகமானவர், ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர். அவரே இன்னைக்கு திமுகவில் இருக்கிறப்ப அவரை நியமிக்கலாமே, அவரை வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பொருத்தமான சாய்ஸ் தான். இப்போது ஏடிஎம்கேயோட பிஜேபி கூட்டணின்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஃபர்மிடபிள் அலையன்ஸாக தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஏடிஎம்கேயோட பிஜேபி வர்றப்போ பிஎம்கே போகலாம், அமமுக கூட வரும், அவ்வளோதான். ரைட், இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், ஏடிஎம்கே விஜயும் கூட்டணி சேருவார்களா? இது ஒரு கேள்வி இருக்குது. மாநாட்டில் விஜய் தெரிவித்த கருத்தின்படி அவர் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை, அவர் சொன்ன கருத்தின்படி. ஏன்னா என் தலைமையில் யார் வராங்களோ அவங்களுக்கு ஆட்சியில் பங்குன்னு இருக்காது. இப்போ என் தலைமையில் யார் கூட்டணிக்கு வரீங்களோ அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி அவர் தலைமையில் ஏடிஎம்கே வராது. 7 தடவை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ஏடிஎம்கே தலைமையில் தான் அவர் போக முடியும். ஒருவேளை யதார்த்தத்தை உணர்ந்து அதிமுக தலைமையை ஏற்பதற்கு விஜய் சம்மதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜயோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா, விஜயோட கூட்டணி வச்சா எல்லா கட்சியுமே அவங்க கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டிஎம்கேல இருக்க எல்லா கட்சியுமே ஏடிஎம்கே சைடு வரும். இப்போ பிஜேபியோட அலையன்ஸ் வச்சால் பிஜேபிங்கிற ஒரு கட்சி தவிர்த்து மற்ற கட்சி வர்றது கஷ்டம். வேணா பிஎம்கே அமமுக வரலாம். விஜயோட கூட்டணி வைக்கிறப்போ கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வரும். கம்யூனிஸ்டுகள் கூட வரலாம், காங்கிரஸ் கூட வரலாம், வேல்முருகன் கூட வரலாம், யார் வேணாலும் வரலாம் அங்கே. ரைட்டா? பட் அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இவ்வளவு தூரம் நம்ம ட்ரை பண்ணி கடைசியில் விஜய் வருவாரா இல்லையான்னு தெரியாது. அவர் தனியாக போயிட்டு அவர் தலைமையில் ஒரு கூட்டணின்னு அவர் ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ அவருக்காக காத்துக்கிட்டு இருந்து கடைசியில் இந்த இலவு காத்த கிளிம்பாங்கள்ல, அதுபோல் அதிமுக நிலைமை மாறிச்சுன்னா அதுக்கு பதிலாக பிஜேபி இன்னமும் ஆர்வத்தோடையும் விருப்பத்தோடையும் இருக்குது. அதனால உண்மையிலே இப்போ யார் தயாராக இருக்கிறாங்களோ அவங்களோடைய அலையன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக ஒரு முடிவுக்கு வரலாம். இப்படி பலவிதமான இது இருக்குங்க. எதுவுமே அந்த எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் தாங்க நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளோ. ஸோ இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து விஜய் போட்டியிட மாட்டேன், போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அறிவித்தது, அது எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல முடிவுன்னு பார்க்குறீங்களா இல்லை அது போட்டி இல்லை? அவங்க ஏற்கனவே சொன்னது தானே, நாங்கள் வந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தானே போட்டியிடுவோம் நாங்கள். அப்படிங்கிறப்போ ஒரு இடைத்தேர்தலில் உள்ளே போயிட்டு இன்னொன்றுங்க, அந்த இடைத்தேர்தல் விடை தெரிந்த இடைத்தேர்தல், யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். இல்லை சார், இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போது திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு மக்கள் மனதில் எதிர்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு தொடர்ச்சியாக எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுமே சொல்லிட்டே வராங்க. அது ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து வராங்க. டங்ஸ்டனில் ஆரம்பித்து, பரந்தூரில் ஆரம்பித்து, வேங்கவேல ஆரம்பித்து எல்லா அண்ணா பல்கலைக்கழகம் வரை எல்லாத்திலுமே மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கூட அதே எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமா நிறைய புறக்கணிக்கிறாங்க. மத்திய அரசுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காங்க. அதுதான் இப்ப பேக் வாங்குறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க சொல்றதுல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சென்ஸ் வராது. அதுல இல்லைங்க, நம்பிக்கை இல்லைங்கிறதுல இந்த மக்களுடைய எதிர்ப்பை எதுல டெஸ்ட் பண்ணணும்னு இருக்கு. ஒரே ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தலை வச்சு நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ என்ன, இதுக்கு முன்னால் 1 வருஷத்துக்கு முன்னால் அங்கே இடைத்தேர்தல் நடந்ததில்ல, அப்போ என்ன, நான் விக்கிரவாண்டியை சொல்லி ஈரோடு கிழக்கே எடுத்துக்கோங்க. ஈரோடு கிழக்கில் நடந்ததில்ல. ஆமாம், ஈரோடு கிழக்கில் அப்போ நடந்தப்போ டிஎம்கே மேலே அதிருப்தியே இல்லையா? அந்த டயத்தில் என்ன தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாருமா ஓடிக்கிட்டு இருந்தது? அப்பவும் தானுங்க கடும் அதிருப்தி இருந்தது. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும். இந்த எலெக்ஷனியரிங் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அதுதானே திரும்ப நடக்கும் சார். ஒரு பொது தேர்தலில் இந்த விதமான வீர விளையாட்டுகள்லாம் விளையாட முடியாது. ஒரு தொகுதிக்குள்ளே இடைத்தேர்தலில் நீங்கள் என்ன வேணாலும் விளையாடலாம். அதில் அரசு எந்திரத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். அதுக்கான ஸ்கோப் அதிகம். அப்படிங்கிறப்போ இதில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு
ஏன்னா விஜய் வந்து அவரை பற்றின ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. அவர் எதிர்காலத்தில் விஜய்ங்கிற பேருக்கு ஏற்றபடி விஜயத்தோட அவர் வெற்றியோடு வருவார், அவர் வெற்றி திருமகன்கிற மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் அவருக்கு லாபமாக இருக்க முடியும். எடுத்து அவர் போட்டியிடுற முதல் இடைத்தேர்தல் படுதோல்வி அடைஞ்சு கடைசியில் அவங்க அந்த அவர் நிறுத்துகிற கேண்டிடேட்டு டெபாசிட் இழக்கிறான்னு வச்சுப்போம், என்னத்துக்காகும்? அப்புறம் அதுக்கப்புறம் அவர் மேஜர் டெசிஷன் எதுவுமே எடுக்க முடியாது, ரொம்ப சிக்கலாயிரு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜஸ்ட் இந்த நிமிஷம் கிடைச்ச தகவல், நான் சொன்னது மாதிரியே அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடக்கும். இப்போ ஒரு பெரிய பார்ட்டி ஏடிஎம்கே அவங்களே புறக்கணிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நேற்றுக்கு கட்சியை ஆரம்பித்த விஜய் வந்து போட்டியிடுறதுன்னு முடிவு பண்ணுவாரா? அதெல்லாம் வந்து பொது தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலின் போது அவர் வைத்துக் கொள்வார். இல்லை, ஆனால் அது வந்து இவங்க அதிமுக புறக்கணிக்கிறது, அதுவும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவே புறக்கணிக்கிறது அப்படிங்கிற போது அவரும் கொங்கு மாநிலத்தில் போன எலெக்ஷனில் அவங்க நின்னாங்க, போன இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நின்னாங்க. ஸோ அங்கே நின்றுட்டு இங்கே நிற்கலன்னா அதுக்கு என்ன காரணம்? ப்ளஸ் கொங்கு மாநிலம் அவங்களோட ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டுங்கிற போது அவங்க ஏன் நிற்கலைங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, அவங்க ஏன் அப்போ நிறுத்தினாங்கன்னா, அதாவது விக்கிரவாண்டியிலேருந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. விக்கிரவாண்டியில் அவங்க நிறுத்தலை, அதுக்கு அடுத்தாப்புல இப்பவும் நிறுத்தலை. இனிமேல் வந்து அந்த 2026 பொது தேர்தல் வரைக்கும் இடைத்தேர்தல்களில் நிற்க வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து இமேஜை பாதிக்கும், பல்வேறு ராங் மெசேஜை கொண்டு போகும். இன்னொன்று, ஆல்ரெடி ரிசல்ட் தெரிஞ்ச நிலையில் நீங்கள் போட்டிட்டு என்னங்க புண்ணியம்? அடிக்கடி முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராம்தாஸ் ஒரு அருமையான விஷயத்தை சொல்ல, தமிழ்நாட்டில் வந்து இடைத்தேர்தல் நடத்துகிறதே வேஸ்ட்டு, எப்போதுமே அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் வரும். பேசாமல் இதுக்கு தேர்தல் நடத்தி அதுக்கு ஒரு பணத்தை கோடான கோடியை கொட்டி எலெக்ஷன் கமிஷன் செலவழிக்கிறதுக்கு பதிலாக, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அதனால அது வேக்கண்ட் ஆகுதுன்னா எந்த கட்சியை சார்ந்தவர் அதனுடைய எம்எல்ஏவா இல்லாட்டி எம்பியாக இருந்தாங்களோ அந்த கட்சியிலேருந்து மீதி இருக்கிற காலத்துக்கு யாரேனும் ஒருத்தரை நாமினேட் பண்ணிடலாம் கட்சி சார்பில். அவர் வந்து மீதி இருக்கிற காலத்துக்கு எம்பியாவோ எம்எல்ஏவா இருந்துட்டு போகட்டும். இப்போ ஸ்ரீலங்காவில் உண்டு அந்த மாதிரி. பாஜகவுடைய தலைவர் அதுக்கான தேர்தல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து அதுக்கான அகில இந்திய தலைமை நிச்சயமாக மாற்றப்படும் சொல்லப்படுது. மாநில தலைமை மாற்றப்படுமா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக இங்கே ஊடகங்களும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அண்ணாமலையுடைய தலைமை மாற்றுவாங்க, அதுவும் இந்த ஒரு தேர்தல் ஒரு வருஷத்தில் இருக்குங்க பொழுது மாற்றுவாங்கன்னு நம்புறீங்களா? அதாவது வர்ற 17ஆம் தேதி மேலிட பார்வையாளர் கிஷன் ரெட்டி கமலாலயம் வருகிறார். அங்கே எல்லா நிர்வாகிகளையும் சந்தித்து அவர் கருத்தறிகிறார். அதுக்கப்புறம் அவர் அறிந்த கருத்தை அகில இந்திய தலைமைக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னார் தலைவர்னு சொல்லி அகில இந்திய தலைமை சொல்லும். இதுதான் பொதுவாக ஒரு நடைமுறை. இதில் இந்த தடவை மாநில தலைவர் மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஹேஷியம் பரவலாக இருக்கிறது. அந்த ஹேஷியத்தை நம்பி பிஜேபியிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் நம்ம தலைவராகலாம்னு சொல்லி முயற்சியும் செய்து வருகிறார். அவங்க பேரை நான் குறிப்பிட விரும்பலை. அந்த முயற்சியும் தொடர்ந்து வருகிறது. அவங்க டெல்லிக்கு போகிறது, உட்கார்ந்து அங்கே இருக்க முக்கியமான லீடர்ஸை பார்க்குறது, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்குறது, இந்த மாதிரி பல வடிவங்களில் அதுக்கான முயற்சி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய டாப் அகில இந்திய தலைவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோடு தொடர்பை வைத்துக்கொள்வது, அவர்கள் மூலமாக முயற்சி செய்வது, இப்படி எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். பட் என்னுடைய அசம்ஷன் அப்படின்னா, அண்ணாமலையை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் பிஜேபியின் மாநில தலைவர்களாக இருந்த பலரும் ஒரு தடவைக்கு மேலே பதவி வைத்து இருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு உண்டுன்னா எல்முருகன் வந்த ஒரு 1.5 வருஷத்துலேயே கிளம்பினா, அது வந்து அண்ணாமலைக்கு அந்த பதவியை கொடுக்கணுங்கிறதுக்காகவே அவர் மத்திய பொறுப்புக்கு, அமைச்சர் பொறுப்புக்கு மாற்றப்பட்டார். மற்றபடி அண்ணாமலையை மாற்றுவதற்கு எந்த முகாந்திரமும் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா இன்னொரு 1.5 வருஷத்தில் எலெக்ஷன் வருது. இந்த டயத்தில் ஒரு மாநில தலைவரை மாற்றிட்டு இருக்கிறதுங்கிறது விவேகமா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக புதிய அகில இந்திய தலைவருக்கு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு.
இல்ல அதற்கு அடிப்படையாக பலர் இங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, 2026ல நீங்களே முன்னாடி குறிப்பிட்ட மாரி, அகில இந்திய தலைமை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புது அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்ந்தால், அதற்கு ஒரு தடையாக இருப்பார். அத அவங்களும் விரும்ப விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் போகுது. ஸோ அப்போ இதை மையப்படுத்தி தான் நான் ஒரு மாற்றமா இல்லை, அப்படிங்கிற இப்போ கேள்வி ரீசெண்டாக என்டிடிவிக்கு கொடுத்த பேட்டியில் ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் உருவாகிறதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அதுக்கு என்ன சொல்றீங்க? அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டார்ல. சார், எந்த ஒரு புதிய கூட்டணிக்கும் நான் ஓப்பனாக இருக்கேன், இல்ல ஆனா நான் என்னோட எதற்குமே தடையா இருக்க மாட்டேன்னு அவர் இல்ல சொல்லியிருக்காரு. ஆனா என்னோட கருத்து தமிழக பாஜக தனியாக வளர்றது தான் அப்படிங்கிற விஷயத்தையும் அதுலயே சேர்த்து சொல்றாருல்ல. அதாவது அவருடைய கருத்து தனியாக வளர்றது அப்படின்னாலும் அது வளர்ந்து ஆலமரமாக ஆறதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. அது வரைக்கும் இடையில அப்பப்போ உரம் போடணும், தண்ணி விடணும், இதெல்லாம் இருக்கலாம். அதுதான் கூட்டணி. அந்த கூட்டணிக்கு நான் தயார் தானே அவர் சொல்லியிருக்காரு. நோன்னு அவர் சொல்லலையே. நோன்னு அவர் சொல்ல சார், எல்லாத்துக்கும் மேலே இப்போ அண்ணாமலை வேண்டாம்னு சொல்றதுக்கு என்னங்க ரீசன் இருக்கு? ம், அதுக்கு ப்ராப்பராக ஒரு ரீசன் இல்லை. ம், என்ன ரீசன் இருக்கு? எதுக்காக வேண்டாம்னு சொல்லணும்? அதுக்கு கான்க்ரீட்டாக ஒரு ரீசன் இருக்குங்களா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ம். இப்ப பாஜக விரும்பினாலும் அண்ணாமலை ஏற்றுக்கொண்டாலும் பாஜக கூட்டணிக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ தொடர்ச்சி. இப்போ ஒரு ஒரு பத்திரிகையில கூட எழுதியிருந்தாங்க. இப்போ அகில இந்திய அவங்க பாஜகவுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்தபோது கூட அதிமுகல சில முக்கிய புள்ளிகள் அவரை போய் சந்திச்சதாக எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வருவதற்கு விரும்புமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. எடப்பாடி விரும்பாது 2026ல கூட்டணி இல்லைன்னு கேபி முனுசாமிலாம் அறிவித்து விட்ட சூழல்ல இது மீண்டும் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அறிவிப்புங்கிறது இந்திய அரசியலில் அறிவிப்புங்கிறது எப்போ வேணாலும் மாற்றத்தக்கதுன்னு தான் அர்த்தம். சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான். அது பின்னால் அது ஒரு டேகும் நம்ம போட்டுக்கணும். என்ன, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. தன்னுடைய மகனுக்கு மகுடம் சூட்ட துடிக்கிறார் கலைஞர் அப்படின்னு சொல்லி குடும்ப அரசியலை எதிர்த்தா அவர் வெளியில் வந்தார். இன்றைக்கி அவர் ஸ்டாலினை வானளாக புகழ்ந்து கொண்டிருக்கிறார். இது எல்லாமே மாறும். அதனால அது அந்த கலை யதார்த்தம் தான் மாற்றும். கலை யதார்த்தம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். அதுபோல் கலை யதார்த்தம் தான் கூட்டணியை தீர்மானிக்கும். ஆனால் ஏடிஎம்கே எப்படி யோசிக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம் பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம். இதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது. ஏற்கனவே பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர்கள் ஆலிவ் பிரான்ச்சை நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாங்க. ரைட்டு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் நம்மோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் இருப்பாரோ அப்படின்னு. இப்போ விஜயோட கூட்டணி வச்சால், இப்போ பிஜேபியோட கூட்டணி விஜயோட கூட்டணி, இதில் எது லாபகரமாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்கலாம். இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சால் பிஜேபி மட்டும்தான் வரும், கூட வேற எந்த கட்சிகளும் வராது. வந்தால் பிஎம்கேயும் அமமுகவும் வரும், அவ்வளோதான். ஏற்கனவே என்டிஏல இருக்கிற கட்சிகள் அப்படியே வரும். ஆனால் விஜயோட கூட்டணி வச்சால் டிஎம்கேல இருக்கக்கூடிய இப்போ ஒட்டிட்டு இருக்க பல கட்சிகள் பெயர்ந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது திரும்ப கூட வரலாம், வேல்முருகன் வரலாம், கம்யூனிஸ்டுகள் வரலாம், காங்கிரஸ் வரலாம், எதுவும் யார் வேணாலும் வரலாம். பிஜேபி வந்ததுன்னா இவர்கள் யாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இது இந்த ரெண்டில் எது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை இதெல்லாம். சரி, அதே நேரத்தில் இன்னொரு விதமாக யோசிக்கலாம். பிஜேபி அலையன்ஸுக்கு ஓகேன்னு சொன்னால் இம்மிடியேட்டாக ஓகேன்னு சொல்றதுக்கு தயாராக இருக்குது. அகில இந்திய தலைமைக்கு அதில் ஒரு விருப்பம் இருக்குது, ரைட். ஆனால் அதே நேரத்தில் விஜய் வருவாரா இல்லையாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நம்ம அவருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க அவர் பேசாமல் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிட்டு போயிட்டார்னா, இப்போ இவருடைய பங்கேற்புக்காக இவர் கூட்டணியில் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி இலவு காத்த கிளி மாதிரி ஆகி கடைசியில் பிஜேபியும் வராமல் போய் விஜயும் வராமல் போய் கடைசியில் போன மக்களவை தேர்தலில் தேமுதிகவோட மட்டும் நின்ன மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, அப்போ எதை செய்யறது அப்படிங்கிற அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கான பேசிக் கிரைட்டீரியா என்னன்னா, அட்லீஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி அந்த கூட்டணியை சீல் பண்ணிடணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசு
அந்த ஆளும் கட்சி இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு 1 வருஷமாக தேவைப்படும். சாதாரணம் இல்லை இந்த எலெக்ஷனில் களமாடுறது. அப்படிங்கிறப்போ 1 வருஷத்துக்குள்ளே முடிவு தெரிஞ்சாகணும். கூட்டணியை ஃபார்ம் பண்ணியே தீரணும். அப்போது இந்த 1 வருஷ காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து கூட்டணியை ஃபார்ம் பண்ணோம்னா என்ன, இப்போ அடுத்த வருஷம் 2026 மே ரைட்டா? அப்படின்னா இப்போ வருகிற ஒரு ஏப்ரல் மேக்குள்ளே நீங்கள் கூட்டணியை சீல் பண்ணால் தான் சரியாக இருக்கும். இப்போ அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே விஜய் வந்து உங்களுக்கு பிடி கொடுக்கல அப்படின்னா விஜயை நம்பி போகிறத காட்டிலும் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபியோட போவது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் ரொம்ப வயசாக முடிவெடுக்கணும். பட் இது அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கையில் இருக்குது. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க என்னன்னு. இதுக்கு இடையில வெறும் இந்த கேரட்டை காட்டி காட்டி அப்படியே ஒரு ஆசையை உருவாக்கி இப்படியும் முடிவெடுக்க விடாமல் அப்படியும் முடிவெடுக்க விடாமல் செய்யறதுக்கு பல பேர் இருப்பாங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சுனில் இருக்கார். சுனில் ஏதோ நிறைய அதிமுக தலைமையை குழப்பி கொண்டு இருப்பதாக நான் கேள்விப்படுறேன். இப்போ ரொம்ப ரீசெண்டா சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட சைன் பண்ண போறாங்க அதிமுக அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க. பிரசாந்த் கிஷோரை அவைல் பண்றது அப்படிங்கிறது சம்பளத்துக்கு அவரை அமர்த்தி கொள்வது. அப்ப அது உறுதிதான் இல்ல, அதுக்கான பேச்சுவார்த்தை சார் முன்னாலேயே போச்சே. இல்ல அப்ப 26 டிஎம்கேக்கு பிரசாந்த் கிஷோர் இருந்தார், ஒர்க் பண்ணாரு. ஆமா, அந்த தேர்தலுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் பிரசாந்த் கிஷோரோட பேசினதே ஏடிஎம்கே. டெல்லியில் எடப்பாடி இருந்தப்போ அவரை சந்திக்க வந்திருந்தார். அதிமுக சார்பில் பிரசாந்த் கிஷோரோட ரவி பர்னாடு பேசினார். பல பேர் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் கமல்ஹாசன் மீட் பண்ணார். பட் கமல்ஹாசனுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் டிஎம்கே அவரை கூட்டு போனாங்க. இல்லை இப்போ 2026 வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன ஐடியா சொல்லுவார்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு இடையில சுனில் வந்து ஏற்கனவே இந்த தேர்தலில் ஏடிஎம்கேக்காக ஒர்க் பண்ணியிருக்கார். சுனில் அதே நேரத்தில் கர்நாடகா காங்கிரஸுக்காக ஒர்க் பண்ணி கர்நாடகா கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான போஸ்ட்லேயும் இருக்கார். ஸோ அதனால காங்கிரஸுக்கும் அவர் நெருக்கமாக இருக்கார், அதிமுக தலைமைக்கும் நெருக்கமாக இருக்கிறார். அவர் வந்து காங்கிரஸுக்கும் ஏடிஎம்கேக்கு இடையில் ஒரு பேட்சப்பை கொண்டு வரலாம்ங்கிறதுக்கு முயற்சி செய்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். பட் என்னோட தனிப்பட்ட கருத்து டிஎம்கேல விட்டு காங்கிரஸ் வெளியில் வராது. இப்போதைக்கு வர்றதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டம். அப்படி வெளியில் வந்தால் கூட விஜயை நோக்கி அவர்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதிமுகவை தவிர்த்து விட்டு. அதனால காங்கிரஸுக்காக ஏடிஎம்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்னா அது அந்த காத்திருத்தல் அர்த்தமற்ற காத்திருத்தல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அதிமுக பலம் சேர்க்குமா? நிச்சயமாக பலம் சேர்க்கும். ஏன்னா சரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை, சரியான நேரேட்டிவே இல்லை. போன எலெக்ஷனில் சுனில் தெளிக்க அவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணார். அப்படி இருந்துமே ஒரு தெளிவான நேரேட்டிவே இல்லாமல் தான் அந்த இதை கொண்டு போனார். இப்போ 2021 தேர்தல் இருக்கு, சட்டப்பேரவை தேர்தல், சுனில் அவங்களுக்காக ஒர்க் பண்ணார். ஏடிஎம்கேக்கு ப்ராப்பர் நேரேட்டிவே அவர் செட் பண்ணலையே. அதே போல் எடப்பாடி பழனிசாமியை பிம்பப்படுத்தவே இல்லையே அவரை. ஆனால் அந்த சைடு பிரசாந்த் கிஷோர் என்ன மாதிரி வேலை பார்த்தாரு. ஸோ ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் இங்கே வர்றது அப்படிங்கிறது நன்மை பயக்கலாம். அதை விட நன்மை பயக்குதோ இல்லையோ, இப்போ ஏடிஎம்கேக்கு பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணுறா அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு இமேஜை கொண்டு வரலாம்ல, அது ஒரு பயத்தை உருவாக்கலாமே. அரசியலில் அதுவும் தேவைப்படுதே. ஸோ அதுக்காகவாது அது பயன்படும். சார் இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு முக்கிய பிரமுகர் அவர் வந்து திமுக ராஜாக்கு எதிராக ஒரு போஸ்ட் எழுதி அது வந்து சமூக வலைதளத்தில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. அது வந்து காற்றாலையில் காசு பார்த்த ராசா ராசா யார் அந்த சார்னு சொல்லு ராசா ராசா அப்படிங்கிறது வந்து தினமலர்லையும் பிரசுரமாக இருந்ததுன்னு பார்த்தோம். இது என்னன்னா இப்போ பிசிகா தொடங்கிடுச்சு. இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாலகிருஷ்ணன் ஏற்கனவே எமர்ஜென்சி இருக்குன்னு பேசினாரு. இப்போ புது மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்களும் வந்து கிட்டத்தட்ட அதே டோனில் தான் பேசுறாரு. அவர் மாநில செயலாளர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ராசா ராசா யார் அந்த சாருன்னு சொல்லு ராசா அப்படின்னு அந்த ஏடிஎம்கே டோனிங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ திமுக கூட்டணியில் ஒரு கம்யூனிஸ்ட் வந்து இதன் மூலிமா
திமுக கிட்ட இருந்து நம்மளை வந்து விலகுது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, இதை வச்சு உடனே விலகுறாங்கன்னு சொல்லிட முடியாது. எதிர்ப்பு குரல்கள் வலுத்து வருகின்றன அப்படின்னு சொல்லலாம். திருமா தன்னுடைய எதிர்ப்பை சொல்லியிருக்கிறார். திருமாவும் யார் இந்த சாருன்னு சொல்லியிருக்காரு, அது சொல்லியிருக்கிறார். வேல்முருகன் ரொம்ப கடுமையாக விமர்சித்து இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடந்தப்போ பாலகிருஷ்ணன் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இப்போ வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் அவர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த மாற்றம்லாம் எப்போலேருந்து வருதுங்கிறத மட்டும் பாருங்க. இந்த மாற்றம் எல்லாம் விஜய் தனியாக கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வருது. கூடுதலாக ஒரு கட்சி வந்திருக்கு, கூடுதலாக இவங்களுக்கு ஒரு அவென்யூ கிடைச்சிருக்கு. இதுக்கு மத்தியில் ஏடிஎம்கே பிஜேபியோட இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த கட்சிகளுக்கு வேண்டாம்னா டிஎம்கே விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப நீங்கள்லாம் கட்டுப்படுத்த முடியாது. உங்களை நான் கேள்வியும் கேட்பேன். அப்படி ரொம்ப பிடிக்கலாம் சொல்லுங்கள், நான் ஏடிஎம்கேயோட வரேன். ஏடிஎம்கே ரொம்ப காலமாக என்னை கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன், நான் அங்கே போய்க்கிறேன். இதுக்கு முன்னால் 10 சீட்டு ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லலாம். ஏடிஎம்கே எனக்கு பிடிக்கலையா, நான் விஜயோட போய்க்கிறேன். இந்த கட்சி என்ன இல்லாமலா இருக்குது? இதுதான் விஷயம். கூடுதலாக ஒரு அவென்யூ வர்றப்போ சிறிய கட்சிகளுக்கு கிராக்கி அதிகமாக. ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ இதை வந்து பேரம் பேசுவதற்கான ஒரு ப்ரெஷரை உருவாக்குறதுக்கான தந்திரமாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப முறைச்சிப்பாங்க. பேரம் பேசுகிறப்ப கூடுதலாக 2 தொகுதி தான் கேட்பாங்க. அப்படி இல்லை நாங்கள் போகிறேன்பா. அப்போ இந்த டோன்லாம் ரைஸ் ஆகும். இங்கே எல்லாமே பாருங்கள், அவர் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிற டயத்தில் இவர்களுடைய ஆவேசம் ஃபுல்லாக பொங்கி எழுது. இப்போது வந்து சட்டப்பேரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொறடா பாலாஜி நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார். வேங்கை வயல் என்னாச்சு, 2 வருஷம் ஆச்சு என்ன அப்படின்னு. ஏன் 2 வருஷம் ஆச்சுன்னு தெரியல, 2 வருஷமாக கேட்டிருக்கணும்ல. ப்ரெஷர் கொடுத்து ஒன்றுமே செய்யலையே, அது என்ன திடீர்னு இப்போ? யார் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்தார் அப்படிங்கிறத ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டர், ஒரு லோக்கல் ஏட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். 2 வருஷம் முடியாதா? இது ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான போலீஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஏன் இது முடியலை? அங்கே ஏதோ ஒரு அரசியல் தலையீடு இருக்குது, ஏதோ ஒரு காரணம் இருக்குது தானே? ரைட்டு, அதை கேள்வி கேட்குறது இப்போ ஏன் ஆரம்பிக்கிறோம்? ஸோ இந்த சத்தம்லாம் எதுக்குன்னா தொகுதி பேரத்துக்காக. தொகுதி பேரத்தில் ஓங்கி அடித்து பேசுவாங்க, கை ஓங்கும். டிஎம்கே படியலை அப்படின்னா அவங்க வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்து போயிடுவாங்க. இவ்வளோ. நன்றி சார். பல கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி.